வணக்கம். நான் உங்கள் கண் மருத்துவர் டாக்டர் கோபிநாத்துங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, சார் என்ன மாதிரி சிம்டம்ஸ் அறிகுறிகள் இருந்தால் கண்ணை நம்ம உடனே செக் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. கண்ணு வந்து ரொம்ப சென்சிட்டிவான உறுப்பு, ரொம்ப மிருதுவான உறுப்பு. அந்த உறுப்பு காணிக்கிற ஒரு சில அறிகுறிகளை நம்ம கரெக்டாக அதை ஸ்டடி பண்ணி நம்ம செக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்ணை வர பெரிய வியாதியிலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். அது என்ன அறிகுறிகள் சொல்றேன் பாருங்க. கண்ணை பார்வை கம்மியா இருக்கா, கண்ணு வலிக்குதா, கண்டாக்டரை செக் பண்ணணும். கண்ணை சிறந்திருக்கா, கண்ணு செக் பண்ணணும். தலைவலி இருக்குங்களா, எப்பயாவது ஒரு தடவை தலைவலி வரும், அது எல்லாருக்கும் வரும். ரெகுலரா தலைவலி இருக்கா, கண்ணு செக் பண்ணணும். எட்டத்துல விழாதெல்லாம் பார்க்கும்போது கண்ணு கூசுற மாதிரி, கண்ணை சுருக்கி பார்க்குற மாதிரி இருந்துச்சா, கண்ணு செக் பண்ணணும். கண்ணை சாரா போட்டுதா, கண்ணு செக் பண்ணணும். அதாவது கண்ணை பார்வை கம்மியா இருந்தா செக் பண்ணணும், கண்ணு வலிச்சா செக் பண்ணணும், கண்ணு செவந்தா செக் பண்ணணும், தலை வலிச்சா செக் பண்ணணும், கண்ணு கூசுனா செக் பண்ணணும், கண்ணுல சாறு வரந்தா செக் பண்ணணும். இந்த 6 சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா உடனடியா கண் பரிசோதனை பண்ணிக்கிறது தான் நம்ம கண்ணுக்கு நல்லது. நான் சொன்ன இந்த 6 விஷயத்தை பத்தி ஒன்னையும் பத்தி கொஞ்சம் விவரமா சொல்றேன். அப்பதான் உங்களால அதை கண்டுபிடிக்க முடியும். அதனால கண்ணு வலிச்சுன்னா எப்படியும் நம்ம கண் டாக்டர்கிட்ட போயிடுவோம். அதை பத்தி நான் பெருசா ஒன்றும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நமக்கு வலிக்குது இல்லை, வலிச்சா டாக்டர்கிட்ட போயிடுவோம். அந்த கண்ணு நமக்கு ஒரு சாதாரண கற்கட்டினால வரலாம். கண்ணு இன்னும் பார்த்தீங்கன்னா வீங்கிட்டு வரும், கண்ணு செவந்திருக்கும், அந்த கற்கட்டினால வரலாம். கண்ணு ஏதாவது இந்த கட்டையில அடிபட்டு வலி வரலாம். இதெல்லாம் சாதாரணமா வர்ற வலி. கண்ணை நம்ம உடம்புல இருக்கிற ப்ரெஷர் மாதிரி கண்ணையும் ஒரு ப்ரெஷர்னு இருக்கும். அந்த ப்ரெஷர் ஒரு சில பேருக்கு திடீர்னு பில்டப் ஆகும் கண்ணு. அப்படி திடீர்னு பில்டப் ஆகும்போது கண்ணு ஃபுல்லா சிறந்துடும், கண்ணு பயங்கரமா வலிக்கும், தலைவலி வரும், வாந்தி வரும். இந்த தலைவலி, இந்த வாந்தி, இந்த கண்ணு வலி, இதெல்லாம் இந்த கண்ணு ப்ரெஷர்னால நஞ்சிருக்குன்றத கண்டுபிடிச்சு ஒரு 4-5 மணி நேரத்துக்குள்ள அதை நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனா நம்ம இந்த 4-5 மணி நேரத்துல நம்ம அதை கண்டுக்காம சும்மா மாத்திரையை சாப்பிட்டுக்கிட்டு வெறும் செக் பண்ணாம இருந்தோம்னா நிரந்தரமா பார்வை வர்றது போயிடும், பார்வை வராது. அதனால கண்ணு வலிச்சா உடனே நம்ம கண் டாக்டரை பார்த்துடணும். அடுத்தபடியா கண்ணு சிவக்கிறது. கண்ணு சிவப்பு ஒரு சில பேருக்கு காலையில குளிக்கும் போது சோப்பு இல்லை போயிட்டா கண்ணு சிவந்துக்கும். தூக்கம் விழிச்சா கண்ணு சிவந்துக்கும். பஸ்ல எங்கேயாவது பைக்ல எங்கேயாவது கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்தா கண்ணு சிவக்கும். இந்த மாதிரி சாதாரணமா வர்ற சிவப்பு அடுத்த ஒரு 15 நிமிஷம் அரை மணி நேரத்துல சரியா போய். இந்த மாதிரி சிவப்பை நம்ம பெருசா எடுத்துக்கணுன்றது அவசியம் இல்லை. ஆனா ஒரு சில சிவப்பு, அதாவது கண்ணு அப்படியே ரத்த கலரா வர்றது, கண்ணு வெளியேற சேர்ந்து சிவப்பு வர்றது, கண்ணு கூச்சத்தோட சிவப்பு வர்றது, கண்ணு வீங்கிட்டு சிகப்பா வர்றது, இதெல்லாம் நம்ம உடனே பார்க்கணும். இது உள்ள வர்ற ஒரு சில பெரிய வியாதியினுடைய அறிகுறியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சிகப்போட சேர்ந்து கண்ணு வலி, கண்ணுல சாறு கொட்டுறது, கண்ணு வீங்கிட்டு வர்றது, இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த சிகப்பை உதாசீனப்படுத்தக்கூடாது. இப்ப நிறைய கண்மணி முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி கண்மணி பாக்டீரியா வேலை வரும். இப்ப வர்ற கண்மணினா வைரஸ்னால வருது. இந்த வைரஸ்னால வர்ற கண்மணி கண்ணு சிவக்கும், கண்ணு கொஞ்சம் சாறு வரும். ஆனா இது சாதாரண கண்மணின்னு சொல்லி நம்ம விடும்போது இந்த வைரஸ்னால வர்ற கண்மணினால கண்ண கருப்பம்பிடினா நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வருது. அதனால கண்ணு சிவப்போட சேர்ந்து இந்த பிரச்சனை எல்லாம் இருந்தா கண் டெஸ்ட் பண்ணி ஆகணும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா தலைவலி. நம்ம நினைப்போம் தலை நினைச்சா தலைக்கு பார்க்குற டாக்டர்கிட்ட தானே பார்க்கணும்னு. உண்மைதான், தலை நினைச்சா தலையில தான் கோளாறு. ஆனா எல்லா நேரமே அப்படி கிடையாது. கண்ண கோளாறு இருந்தாலும் தலைவலி வரும். தலைவலி பல காரணத்தினாலே வரும். உடம்பு சோர்வு இருந்தா வரும், வேலை பலு அதிகமா இருந்தா வரும், மன அழுத்தம் இருந்தா வரும், வெயிலுக்கு போனா வரும், இதெல்லாம் தூக்கம் இல்லைன்னா வரும். இதெல்லாம் இயற்கையாக வர்ற தலைவலி. ஆனா ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரெகுலரா தலைவலி வரும், டெய்லி தலைவலி வரும். அப்படி டெய்லி தலைவலி இருக்கிறவங்க கண்ணில் கண்ணாடி கோளாறு இருந்து நம்ம கண்ணாடி போடாம இருந்தோம்னா நமக்கு தலைவலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.
அது நமக்கே தெரியாது, நம்ம கண்ணில் பவர் இருக்கான்னு தெரியாது. ஏன்னா நிறைய பவர் இருந்துச்சுன்னா நமக்கு எட்ட பார்வை மறைக்கும், நம்ம வந்து பார்வை மறைக்குதுன்னு சொல்லி டாக்டர்கிட்ட வருவோம். ஆனால் மையத்து பவர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து அதை வந்து கண்டுபிடிக்க மாட்டோம். ஆனால் அது ஸ்ட்ரெயின் ஆகி அதனால நமக்கு தலைவலி வரும். அதனால நாள் கூட தலைவலி இருந்துச்சுன்னா கண்ணு டெஸ்ட் பண்ணி ஆகணும். கண்ணில் ப்ரெஷர் கூட இருந்தால் கூட தலைவலி வரும். இன்னொன்று, தலையில ஏதாவது கோளாறு இருந்துச்சுன்னா நம்ம கண்ணோட நரம்புல அதோட அறிகுறி தெரியும். நாங்கள் வந்து ஒவ்வொரு நைட் வச்சு அந்த கண்ணோட நரம்பை பார்ப்போம். தலையில ஆரம்பிக்கிற இந்த நரம்பு வந்து அப்படியே ஆரம்பிச்சு இந்த கண்ணுக்கு சப்ளை பண்ணும். அந்த நரம்பை வந்து எங்களால வந்து ஒரு லைட்டு வச்சு பார்க்க முடியும். அந்த லைட் வச்சு பார்க்கும்போது அந்த நரம்புல ஏதாவது கோளாறு இருந்துச்சுன்னா நமக்கு தலையில ஏதாவது கோளாறு இருக்குன்றது அறிகுறி. அந்த நரம்பு நல்லா இருந்துச்சுன்னா தலையில இன்னும் கோளாறு இல்லை அப்படின்னு நம்ம முடிவு எடுத்துக்கலாம். அதனால தலையில இருக்கிறவங்க கண்டிப்பா ஒரு தடவை கண் டெஸ்ட் பண்ணணும். இது வந்து சொன்ன லைட் எல்லாம் பார்த்தா கண்ணு கூசுச்சுன்னா கண் டெஸ்ட் பண்ணணும். ஏன்னா வந்து கண்ணாடி கோளாறா இருக்கலாம், இல்லை கருப்பு ஏதாவது கோளாறு இருந்து அந்த மாதிரி கண்ணு கூசலாம். நம்ம சும்மா வெயிலுக்கு கண்ணு கூசுதுன்னு நினைச்சுக்கிட்டு விட்டுறக்கூடாதுல்ல. அதனால கண்ணு கூசுறதுன்னா கண் டெஸ்ட் பண்ணணும். இப்ப சொல்ல போறதாங்க ரொம்ப முக்கியமான விஷயம். கண்ணுடைய முக்கியமான வேலை என்ன? பார்க்கணும். அந்த கண்ணு பார்வை நமக்கு சரியா தெரியல அப்படின்னா நம்ம கண் டெஸ்ட் பண்ணணும். நீங்க நினைப்பீங்க, சார் கண்ணு பார்வை செய்யறத நாங்க டெஸ்ட் பண்ண தானே சார் செய்வோம் அப்படின்னு நினைப்பீங்க. இல்ல, அது வந்து 150% பேர் தான் கண்ணு பார்வை மறைச்சிச்சுன்னா இதுதான் வர்றாங்க. நான் பாக்குறேன், இன்னைக்கு 32 வருஷமே உட்காந்து பண்ணி பாக்குறேன். 50% பேர் கண்ணு மறைச்சா உடனே வர்றாங்க. 50% பேர் கண்ணு மறைச்சா போகலாம், வயச்சா உடனே வந்துருவாங்க. கண்ணு சடந்தா கூட வந்துடுறாங்க. ஆனா கண்ணை பார்வை மறைச்சிச்சுன்னா பையன் ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் போலான்னு நினைச்சேன், ஆபீஸுக்கு லீவ் போட முடியல, அதனால நான் அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை போல லீவ் கிடைக்கும் போது வரலான்னு நினைச்சேன். அப்படி தாங்க நிறைய பேர் வர்றாங்க. அப்படி லேட்டா வரும்போது நிறைய வியாதிக்கு எங்களால குணப்படுத்த முடியாம அவங்க நிரந்தரமா பார்வையை இழக்கிறாங்க. இப்ப கண்ணு பார்வை மறைக்கிறது சீரா கொஞ்சம் கொஞ்சமா மறைச்சுக்கிட்டு போறது ஒரு விதம் எதுனா உடனே பார்வை மறைக்கும், திடீர்னு பார்வை மறைக்கும். காலையில எந்திரிச்சு பார்த்தா பார்வை தெரியாது. அப்படி இருந்தாலும் இப்ப மக்கள் வந்து ஆஸ்பத்திரிக்கு வரமாட்டேங்கிறாங்க. 3 நாளா தெரியற சார்னு சொல்லி 4ஆம் நாள் வர்றாங்க. அதனால எவ்வளவு கஷ்டமா இருக்கு. திடீர்னு பார்வை மறைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க சக்கரை வியாதிக்காரவங்களா இருந்தா ராத்திரி தூங்கும் போது நல்லா தூங்குவாங்க, காலையில எந்திரிச்சு பார்த்தா பார்வை மறைக்கும், ரத்தம் கசிஞ்சிருக்கும் உள்ள. இது நம்ம உடனடியாக ட்ரீட் பண்ணணும். கண்ண பிரஷர் வந்து திடீர்னு அடைச்சிருக்கும், அந்த பிரஷர் நம்ம உடனே ரிலீஸ் பண்ணணும், பார்வை திருப்பி வந்துடும். இல்லைதான் நிரந்தரமா பார்வை போயிடும். வயசானவங்களுக்கு கண்ணோட பார்வைக்கு வேற நரம்புல ரத்த குழாய் அடைச்சிருக்கும், அது உடனே ட்ரீட் பண்ணணும். இதெல்லாம் 5 மணி நேரம் 6 மணி நேரத்துல அந்த ரத்த குழாய் அடைச்சதெல்லாம் ரிலீஸ் பண்ண சூப்பரா திருப்பி பார்வை வந்துடும். ஆனா நம்ம காலையில பார்வை மறைச்சதுக்கு மறுநாள் காலையில இல்லை நைட்டு வந்தோம்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியறது இல்லை. வேற திடீர்னு பார்வை மறைச்சா உடனே ஆஸ்பத்திரிக்கு வந்துடணும். கொஞ்சம் கொஞ்சமா பார்வை மறைத்துக்குன்னு வச்சுங்க, அவ்வளவு அவசரமா வரணும்னு அவசியம் இல்லை. ஆனா ஒரு 2-3 நாள் நடக்காது. எப்ப நம்ம வந்து நமக்கு பார்வை மறைக்குதுன்னு நம்ம ஃபீல் பண்றோமோ அடுத்த வேற 1 or 2 days ஒரு செக்கப்புக்கு வரலாம். ஆனா திடீர்னு பார்வை மறைச்சிச்சுன்னா உடனே ஆஸ்பத்திரிக்கு வரணும். என்ன வேலை இருந்தாலும் உடனே வரணும், அப்பதான் அதை காப்பாற்ற முடியும். கொஞ்சம் கொஞ்சமா பார்வை மறைக்கிறது வந்து கண்ணாடி கோளாறு இருந்தா மறைக்கலாம், கேட்ராக்ட் இருந்தா மறைக்கலாம். கேட்ராக்ட்ன்றது கண்ணு புற வயசாகும் போது ஒரு நம்ம கண்ணில் இருக்கிற லென்ஸ் வந்து நாசு பறிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா மேகமூட்டமா தெரிஞ்சுக்கிட்டு வரும். இல்லைன்னா வந்து நரம்புல வந்து பிரஷர், ஒரு சில பிரஷர் வந்து திடீர்னு வரும், அது உடனே பார்வை போயிடும். ஒரு சில பிரஷர் நல்ல பார்வையை கெடுத்துக்கிட்டு வரும். இந்த மாதிரி சமசமமா பார்வை குறையும்னா 1 or 2 days வந்து என்ன காரணம்ன்றதை செக் பண்ணிக்கல. இன்னொன்னு சொன்ன மிரட்ட திடீர்னு பார்வை மறைக்கிறது வந்து 50-60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க விழித்திரை ரெட்டினான்னு சொல்றது. அந்த வெட்டியான்றது அப்படி கண்ணை வந்து இப்படி நம்ம கேமரால இருக்கிற பிலிம் மாதிரி அதை அப்படி ஒட்டிட்டு இருக்கோம், சடனா கலந்துக்கிற வந்து அது எப்ப யாருக்குமே தெரியாது. முதல் நாள் ராத்திரி வரைக்கும் 100% பார்வை இருக்கும், திடீர்னு பார்த்தா அழிஞ்சு விழுந்தோம், அப்படியே லேயர் மாதிரி அழிஞ்சு விழுந்தோம். அது என்ன இருந்துச்சுன்னா நம்ம உடனே பார்த்து உடனே அந்த ரெட்டினா ஒட்டி விட்டோம்னா நல்ல பார்வை வந்துடும். வேற இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா உடனே கண் பரிசோதனை செஞ்சுக்காங்க.
இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல எல்லா நவீன கருவிகளும் இருக்கு, நவீன வசதிகள் இருக்கு. இதெல்லாம் வச்சு நமக்கு இருக்கிற சிம்டம்ஸை வந்து செக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பார்வை இழப்புன்றதே இருக்காதுங்க. ஒருத்தர் பார்வை இழக்கிறாரு, இன்னைக்கு 2026 ஒருத்தர் பார்வையை இழக்கிறாரு புதுக்கோட்டை மாவட்டத்துல, எல்லா உலகம் பூரா, ஆனா நான் புதுக்கோட்டையில் இருக்கிறதுனால சொல்றேன், ஒருத்தர் பார்வையை இழக்கிறாருன்னா கண்டிப்பா அது அவரோட அஜாக்கிரதை தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்த பதிவுல இன்னும் முக்கியமான விஷயங்களோட உங்களை சந்திப்போம். அதுவரை விடை பெறுவது உங்கள் கண் மருத்துவர் டாக்டர் கோபிநாத். நன்றி.